அதாவது வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஹேர் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இவரோட ஹேரை கரெக்ட் பண்றாராம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட போறோம். இன்னைக்கு என்னென்ன டிஷஸ் பார்க்கலாமா? அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு இருக்குது. அதை எடுக்கட்டுமான்னு கேட்டது. நான் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கடான்னு அவருக்கு பொறுமை இல்லை. என்னென்னன்றது காட்டுறேன். இஃப் யூ லைக் மை வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ @Visit. இதோ இது புளி ரசம், நெத்திலி பொரியல், மோர் மிளகா, சிகப்பு கீரை பொரியல், அப்பளம், அப்புறம் நமக்கு பிடிச்ச ரேஷன் அரிசி சாப்பாடு. சாப்பிடலாமா? சாரிங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே மைக் அவன் தான் வச்சுப்பேன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்ததுனால அதில் ஆடியோ கட் ஆயிடுச்சு. பாருங்க, அவனுக்கு வந்துட்டு மோர் மிளகா தான் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்க, மோர் மிளகா எடுத்து அப்படியே மென்று சாப்பிட்றாங்க. காரம் ஏன் தான் இவன் இப்படி சாப்பிட்றான்றது தெரியல. ஸ்வீட்டான அவனுக்கு பெரிய விருப்பம் கிடையாது, காரம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றான். தண்ணியும் தேவைக்கு குடிக்கதான் செய்யறான். அதை கடிச்சு என்கிட்ட கொடுத்துட்டான். எனிவேங்க, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த புளித்தண்ணி எப்படி செய்யறதுன்றது ஆல்ரெடி நான் ஒரு ரெசிபி சொல்லியிருக்கேன். வீடியோவாக போட்டது இல்லைனாலும் நான் சொல்லியிருக்கேன். ரேஷன் அரிசிக்கு வந்துட்டு இந்த புளித்தண்ணி ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. அவருக்கு ஒரு வாய் ஊட்டலான்னு ஆல்ரெடி சாப்பிட்டாரு, அதனால அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு. உண்மையிலேங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறப்போ எனக்கு தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் வாயில. சரி, ஓகே, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த வாய்ஸ் ஓவரை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா, வழக்கம் போல எல்லா குழம்பையும் எல்லா கூட்டையும் சேர்த்து வச்சு குழச்சி அடிக்கிறதுன்னா இதை விட வேற என்னங்க வாழ்க்கையில இருக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் யாருக்கெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பாடு பிடிக்குங்க? இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நிறைய பார்க்குறேங்க. யார் வீட்லேயும் ரேஷன் அரிசி பெருசாக சாப்பிட்றது இல்லை. சொல்லப்போனால் ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் அரிசி வாங்குறதே இல்லை. இந்த ரேஷன் அரிசி எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி அந்த சின்ன அரிசி இருக்கு இல்லையா, பொன்னி அரிசி, அந்த அரிசி எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. உண்மையிலே சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அந்த ஒரே காரணம் தான் இந்த அரிசி மேல அலாதி பிரியம் வர்றதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். இதுல வேற முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குங்க. ரேஷன் அரிசி சமைக்கிறதுன்றது வந்துட்டு எடுத்தங்கோத்தரும் ரேஷன் அரிசியை சமைச்சிருந்தீங்களா ஸ்மெல் இருக்கும் அரிசியில. அதனால அதை சூடு தண்ணியில 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணி அப்புறமா சமைச்சாதான் அதுவும் டேஸ்டா இருக்கும். எனிவே, தேங்க்யூ.